நண்பர்களே VTSக்காக 2.1 செட் ஒன்று அசம்பிள் பண்ணியிருக்கேன். அதை பற்றி பார்க்கலாம். பேனல்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மெட்டல் பேனல் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு குவாலிட்டியான பேனல் தான். இப்போ உள்ள இன்டீரியரில் என்ன போட்டுருக்கோன்னு பார்த்துடலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். நம்மளோட ட்ரான்ஸ்ஃபார்மரு 6 ஆம்பியர் கூடக்கூடிய பியூர் HD ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் ரைட்டுக்காக பார்த்தீங்கன்னா இந்த TDL 7292 யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சேனலுக்கு பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸு நமக்கு கிடைக்கும். 40 வாட்ஸ் இன்ட்டு 2 சேனல் நமக்கு இதில் இந்த போர்டில் கிடைக்கும். அதுமாரி சப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 4 டிரான்சிஸ்டரில் பேரலல் மூணு போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். 250 வாட்ஸு அவுட்புட் கிடைக்கும். நீங்கள் 12 இன்ச் சப்பு டபுள் மேக்னெட் எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி 10 இன்ச்சில் டபுள் மேக்னெட் சிங்கிள் மேக்னெட் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே மேட்ச் பண்ணுற மாதிரி தான் நம்ம இந்த போர்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஆடியோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்திருக்கு. BT போர்டு சப்பு எல்லாமே நம்மளோட தான். ஒரு பக் போர்டு பார்த்தீங்கன்னா USBக்காக போட்டிருக்கேன். அதுமாதிரி ஐபிஎல்ல பெரிய ஐசி போட்ட USB போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஆடியோ டெஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 சோனியில் ஓவல் ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. அதுக்காகவும் சப்பு பார்த்தீங்கன்னா அதே சோனியில் எக்ஸ்ப்ளோடு அப்படியே சேம் செட்டப் காரில் வச்சுருந்தாங்களாம். அந்த இதை அப்படியே வீட்டில் யூஸ் பண்ண போகிறாங்க. ஆம்ப் எல்லாமே ஃபெயிலியர் ஆனதுனால 2 ஓவல் சோனிலையும் அதேமாரி சோனியில் எக்ஸ்ப்ளோடு சப்பு நான் வச்சுருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். ரெகுலர் மாடலில் 765 வரும். இதில் பார்த்தீங்கன்னா நான் 792 போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதோட ஆடியோ டெஸ்ட் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பேஸ் பாருங்கள். பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான பேஸாக இருக்கும். நம்ம ரெகுலர் மாடலோட இதில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா வோல்ட் அதிகமாக கொடுத்து நம்ம இந்த செட் ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா எக்ஸ்ப்ளோடு கொஞ்சம் வாட்ஸ் அதிகமாக எடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 250லேருந்து 300 வாட்ஸ் வரைக்கும் அதில் RMS அந்த ஊஃபர் வரும் டபுள் மேக்னெட்டு. அதுக்காக நான் கொஞ்சம் பவராகவே ரெடி பண்ணியிருக்கேன். பேஸ் நல்லா ஹெட்செட் போட்டு கேட்டு பாருங்கள். அந்த பேஸோட பஞ்சு தெரியும். இப்போ ட்ரிபிள் மட்டும் நான் வைக்கிறேன். பேஸ் குறைச்சிருவோம். ட்ரிபிள் மட்டும் அதிகமாக வச்சு நம்ம கேட்போம். ஆடியோ கேட்டிருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சோனியில் வரக்கூடிய கார் ஸ்பீக்கர் செட்டப்புக்காக ரெடி பண்ண ஆம்ப்பு. கஸ்டமரோட அவங்களோட ஐடியா படி நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். அவங்க ஸ்பீக்கர் எல்லாமே பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஆம்பிளிஃபையர் வீணாக போனதுனால நம்மகிட்ட இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி உங்களுக்கு நீங்கள் வச்சுருக்க ஸ்பீக்கருக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டாக பொருள் தேவைப்படுது, ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். இது என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு. இதில் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஆர்டரை நீங்கள் கொடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு தடவை நான் அப்ளை பண்ணுறேன். அதுமாதிரி ஹீட்ஸிங்லாம் பாருங்கள் நல்லா ஹெவியாக போட்டிருக்கேன். ஒரு ஃபுல் லென்த்து ஹீட்ஸிங் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேனு ஒன்று நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கேன். சாக்கெட் பாருங்கள், அவுட்புட் சாக்கெட்லாம் பாருங்கள் நல்லா ஹெவியாக இருக்கும். LS பார்த்தீங்கன்னா MXன்னு ஒரு கம்பெனி, நல்ல ஒரு குவாலிட்டியான கம்பெனியில் நான் போட்டிருக்கேன். LS கீழே பனானா சாக்கெட்டு சப்புக்காக போட்டாச்சு. ஒரு 2 சேனலில் இன்புட் இருக்குது. ஃபீஸ் ஹோல்டர் போட்டு நம்ம லைன் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா மேலே ஏற்றுனீங்கன்னா இந்த போர்டு ஆஃப் ஆகிடும். பின்னாடி உள்ள அந்த 2 சேனல் ஸ்டீரியோ கனெக்ட் ஆகும். டிவிக்காக இந்த லைன் வச்சுருக்கோம். நீங்கள் செட்டாப் பாக்ஸ் டிவி எதில் இருந்தாலும் நீங்கள் இன்புட் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பென்ட்ரைவு ப்ளூடூத்து 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் உள்ள ஆப்ஷன் எல்லாமே இவ்வளோ தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த செட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 5200 வரும். பியூர் காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மரு. அதேமாதிரி ஐசி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தொசிவா போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். 792 பார்த்தீங்கன்னா STயில் ஒரிஜினல் பக்கா ஒரிஜினல் மேக்கு யூஸ் பண்ணியிருக்கிற. ரெகுலேட்டர் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஆடியோ டெஸ்ட்டு இது இவ்வளோ தான். இது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி கூட கேட்கலாம். இல்லை நேரில் பார்த்து கூட உங்களோட ஆர்டரை நீங்கள் கொடுக்கலாம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா எந்த காம்பனண்ட் எடுத்தாலும் நம்ம ஒரிஜினல் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இந்த பாருங்கள் டிரான்சிஸ்டர் முதற்கொண்டுமே பாருங்கள் ஃபிலிப்ஸில் ஒரிஜினல் மேக் தான் யூஸ் பண்ணுறேன். பார்த்துருப்பீங்க. அதில் PH அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்ஷன் சிம்பிள் இருக்கும். இது ஒரிஜினல் ஃபிலிப்ஸ் மேக்கு. ரொம்ப டிமாண்டாக தான் இருக்குது. கொஞ்சம் லாட்டு நம்மகிட்ட இருக்குது. அதை வச்சு நான் இப்போ நிறைய செட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபிலிப்ஸ் தான் யூஸ் பண்ணுற டிரான்சிஸ்டரு. இருக்கிற வரைக்கும் தாராளமாக நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அடிக்கடி டிமாண்ட் பண்ணுறாங்க. ஒரு சில டயத்தில் கிடைக்க மாட்டேங்குது. இருக்கிற வரைக்கும் நான் யூஸ் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த செட்டு உங்களுக்கு இதே மாடல் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதிலே உங்களுக்கு எதாவது கஸ்டமைஸ்டாக வேணும், இல்லைனா லெஃப்ட் ரைட்டுக்கும் டிரான்சிஸ்டர் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரியும் இதில் நான் கிடைக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.